ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேஸ். ஃபைனலி நம்ம சேனலில் அகெயின் ஒரு ஜுஜுட்சு கைசன் வீடியோ வந்து பேச போகிறேன். ஆஃப்டர் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அந்த மாங்கா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் பேசணும். அதுக்கப்புறம் லிட்டரலி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் நம்ம கவரே பண்ணல. எனக்குமே ரொம்ப சோகமாக தான் இருந்தது. சீசன் 3 வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டச்சே விட்டு போயிடுச்சு. பட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுஜுட்சு கைசன் மறுபடியும் இறங்கியிருக்கு. மோஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் மாங்கா ஒன்று வரப்போகுது. அந்த ஒரு மாங்கா தென் இது மட்டும் இல்லாமல் அது ஜுஜுட்சு கைசனோட ஃபியூச்சரில் எந்த அளவு வந்து ஒரு முக்கியமான இம்பாக்டை கொடுக்க போகுது, இந்த ஒரு சீக்வல் என்ன மாதிரி அமைய போகுது, கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரமே அந்த மாங்காவோட பேனல்ஸும் வரப்போகுது. அதை கண்டிப்பாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜுஜுட்சு கைசன் எங்கே முடிஞ்சுது? சுக்குனாவை யூஜி டிஃபீட் பண்ணிட்டாரு. தென் அதுக்கப்புறம் எல்லாம் பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கோஜோ இல்லை, சுக்குனாவும் போயிட்டான். யூஜி அதுக்கப்புறம் யூட்டா, நொபாரா இவங்கெல்லாம் மறுபடியும் அந்த ஜுஜுட்சு கைசனில் அவங்க வந்து நார்மல் லைஃப் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஹாப்பி எண்டிங் கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு கிளிஃப் ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி யூட்டா அதாவது டக்குன்னு ஃபியூச்சர் போயிட்டாங்க. அதுக்கு ஒரு பேனல் ஒன்று வந்துருந்தது. லைக் இப்போ கரெக்டாக இந்த கரண்ட் டைமில் அந்த ஒரு பேட்டில் நடந்ததுக்கு அப்படியே ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு யூட்டாவோட கிராண்ட் சில்ட்ரன்ஸை காமிச்சாங்க. யூட்டாவோட கிராண்ட் சில்ட்ரன்ஸை காமிச்சு என்னத்த அது சம்பந்தமே இல்லாமல் யூட்டாவோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எதுக்குடா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்பவே ஷாக்கா இருந்தது. இப்போ அதுக்கான விடை தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த கதை மொஜூரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாங்கா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜுஜுட்சு கைசன்ல சுக்குனா இறக்குறாருல, இதுல இருந்து 60 வருஷங்களுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நடக்க போற ஸ்டோரியா தான் இது இருக்க போகுது. மொஜூரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் டர்ம் மாங்கான்னு சொல்றாங்க. தென் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லாங்கா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மொஜூரான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் தான் ஆன்டகனிஸ்ட் ரோல் பிளே பண்ண போறான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜுஜுட்சு கைசன் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது ஜுஜுட்சு கைசன் சீரீஸ்ல நம்ம பார்த்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட பேரன் பேத்திகள் அந்த மாதிரி அந்த வம்சாவளியில வந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சீரீஸ்ல கரண்ட் மாங்கால வந்து ஆக்டிவான ஒரு ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா யூட்டாவோட 2 கிராண்ட் சில்ட்ரன்ஸை காமிச்சிருந்தாங்களா, அவங்க தான் இந்த சீரீஸ்க்கு ஒரு முக்கியமான ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு வில்லன் மொஜூரா வரான்ல, ஸோ அவன் வந்து லிட்டரலி ஒரு ஏலியன் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, அவன் வந்து ஒரு ஏலியன் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. வேற கிரகத்துல இருந்து இங்க வந்திருக்கான், இந்த ஒரு பூமியா ஆக்கிரமிக்க மேபி வந்திருக்கலாம். பட் சிமிலரா நிறைய விஷயங்கள் லிட்டரலா சுக்குனாவோட ஒத்து போகுது மொஜூராவோட. அப்படி பார்க்கும்போது இது லிட்டரலி சூப்பர்மேன் கான்செப்டா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சூப்பர்மேனை அமிச்சதே ஒரு பிளானட்டை வந்து ஆக்கியூபை பண்றதுக்கு தானே. லிட்டரலி டிராகன் பால் அது அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் சுக்குனாவோட ஆர்ஜின் என்ன, எப்படி இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இந்த ஒரு பூமியில இவன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கான், இவ்வளோ பவரா இருக்கான், இவ்வளோ ஓபியா இருக்கான், எப்படி வாய்ப்பு இருக்கு, டென்ஜன் யாரு இப்படின்ற பல கேள்விகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன்ல விடையே கிடைக்கல. கடைசி பேனல் வரையும் விட கிடைக்கல. அவருமே நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு சுக்குனா போற மாதிரி காமிச்சிட்டாங்க. டே என்னடா எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லலடா, கிளியரா நிறைய ஆர்ஜின்ஸ்லாம் ரிவீல் பண்ணலடா, நீ யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியலையே, ஆனா உன்னை பார்த்து நான் ஃபயர் விட்டுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்லாம் திட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து டெப்டா கொடுக்கல லாஸ்ட் சீரீஸ்ல லாஸ்ட் மாங்கால கரெக்டா. பட் இப்போ இருக்கிறத பார்க்கும்போது இந்த பேனல்ஸ்ல லீக்கா இருக்கக்கூடிய இந்த மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ் பேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டென்டன் மாதிரியான ஒரு கேரக்டரை பார்க்க முடியுது. 2 பேரா வந்து இறங்குறாங்க. லைக் அந்த ஒரு டிராகன் பால் வைப்ஸ் லிட்டரலி வருது. டிராகன் பால் வைப்ஸ் வித் அந்த சூப்பர்மேன் டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது வேற கிரகத்துல இருந்து வராங்க. இவங்க மேபி சுக்குனாவோட பிளட் லைன்ல அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இல்ல அவங்களோட கிளானா இருக்கக்கூடிய ஆளா கூட இருக்கலாம்ல. சுக்குனா எப்படி ஒரு கிளானா இருக்காரு, அவர் வந்து ஒரு தனி கிளான் பா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த கிளானை சார்ந்தவங்களாம் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா உருவ அமைப்பு, அவன் மூஞ்சில இருக்கக்கூடிய அந்த ஒரு டாட்டூஸ் மாதிரியான வடிவம், இதெல்லாம் பல விஷயங்கள் அப்படியே சுக்குனா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே இருக்கு. தென் டெங்டன் மாதிரியே சேமான ஒரு கேரக்டர் இதுலயுமே இருக்கு. டெங்டன் கேரக்டர் தான் மெயினான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதுதான் ரூட்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. லைக் நருட்டோல எப்படி ஒட்சுகி கிளான் மெம்பர்ஸ் எங்க இருந்தோ இந்த பூமியை வந்து சக்தி கொடுத்திருப்பாங்க, எல்லா மெம்பர்ஸ்க்கும் சக்ரா எனர்ஜி கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி வேற ஏதோ கிரகத்துல இருந்து வந்த டெங்கன் அவரோட அந்த ஒரு சக்திகள் இங்க இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ்க்கு கர்ஸ்ட் எனர்ஜியா மேபி கொடுத்திருக்கலாம், கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது லிட்டரலி அப்படிதான் வருது. ஆல் ஓவர் எல்லா அனிமேவும் லிட்டரலி ஏதோ ஒரு விதத்துல சிங்க் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரிதான் கடைசியில இதுவுமே வந்து முடியுமோன்னு எனக்கு தோணுது. இதுல வந்து டைம் டிராவல் தென் இது மட்டும் இல்லாம
ஸ்பேஸ் ட்ராவல்லாம் இதில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஓஜி கேரக்டர்ஸை கூட நம்ம வந்து ரீவிசிட் பண்ணலாம், மறுபடியும் அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கோ வெர்ஷனில் வருவாங்களா இல்லை ஓல்டோ வெர்ஷன்லேயே வந்து ஃபைட் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. கோஜோ ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. சுக்குனா மறுபடியும் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. லைக் சுக்குனா இந்த தடவை கண்டிப்பாக தேவை. இந்த தடவை சுக்குனா வந்தால் பூமிக்காக நிற்பார், அவர் அந்த ஒரு வில்லன்ஸை எடுத்து சண்டை போடுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லீக் ஆகலை. அப்படி ஆனாலுமே டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் வரதுக்கெல்லாம் கண்டிப்பாக லேட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா. அதனால் பொறுத்துருங்க. நிச்சயமாக பேனல்ஸ் லீக் கிடைச்சதுன்னா உடனடியாக அந்த ஸ்பாயிலர்ஸை நம்ம எப்பயும் போல் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். யாரெல்லாம் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே பறந்துக்கிட்டு வந்தீங்க, மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.